ஓகே, யா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்த டிசைன். ஸோ இதில் வந்து லாஸ்ட் டைமே இந்த ஹெட்டர் பார்ட் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இதுதான் அதோட அவுட்புட். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன். ஓகே, இது வந்து டாப் செக்ஷன் இல்லைன்னா வந்து பேனர் செக்ஷன், அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை டாப் செக்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்ஷன் நமக்கு பிரிக்க தெரியணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் செக்ஷனை தனித்தனியாக நம்ம டெவலப் பண்ணணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இந்த டாப் செக்ஷனில் ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஓவராலாக பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைட்லேருந்து ரீட் பண்ணுங்க. ஓகே, ரேண்டமாக அங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கறத விட லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து நம்ம எழுதும்போது லெஃப்ட் டு ரைட் தானே எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியே வச்சுக்கலாமே, லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செக்ஷன், இந்த டாப் செக்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, ஒரு டைட்டில் இருக்கு இந்த இடத்துல, சம் கண்டென்ட். இதை வந்து டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 லைன் ஆஃப் கண்டென்ட் இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டைட்டிலுக்கான ஒரு டெஸ்கிரிப்ஷன் இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்புறம் இந்த டைட்டில் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஓவராலாக ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. அடுத்தது இதுக்கும் ஓவராலாக பேக்ரவுண்டில் பின்னாடினா பேக்ரவுண்ட். கரெக்டுங்களா? இந்த டைட்டில் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டுக்கு ஓவராலாக இந்த மொத்த செக்ஷனுக்கும் ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதில் ஒரு இமேஜ் இருக்கு, இந்த வீடு மாதிரி இருக்க ஒரு இமேஜ் இருக்கு. இந்த மொத்தமாக இந்த 4 விஷயங்கள் தான் இந்த டாப் செக்ஷனில் இருக்கிற விஷயங்கள். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் நம்ம எடுக்கிறோன்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த டாப் செக்ஷனில் 4 விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 விஷயங்களை நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலான்னா, எப்பயும் போல் இந்த செக்ஷனுக்குன்னு ஒரு பேரண்ட் டிவ் வேணும். கரெக்டுங்களா? நம்ம ஆல்ரெடி இங்கே ஹெட்டருக்கு பண்ணியாச்சு. இதுக்கும் கீழே நான் வந்து இன்னொரு கமாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், டாப் செக்ஷன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்னோட பேரண்ட், டாப் செக்ஷனோட பேரண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே எல்லா செக்ஷனுக்கும் ஒரு பேரண்ட் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேரண்ட் ரிலேட்டடாக நம்ம ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் பேரண்ட்டுக்குன்னு ஒரு டிவ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாப் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு டைட்டில், ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இவ்வளோதான் இருக்குது. ஸோ அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு பேரண்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது பேரண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சைல்டு. ஏன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைட்டில், ஒரு டெஸ்கிரிப்ஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு இதை ரெண்டும் குரூப் பண்ண மாதிரி தானே இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? இது ரெண்டும் குரூப்டாக ஒரு பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்குது. ஒரு கலர் அப்ளை ஆகுது, அந்த கலருக்கு மேலே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது இதை குரூப் பண்ணணும். அப்போது எனக்கு அந்த குரூப் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்ட் தேவைப்படுது. அது ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஓவரால் பேரண்ட், ஓவரால் செக்ஷன் பேரண்ட். இப்போ நான் பண்ண போகிறது அந்த ஓவரால் செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டோட பேரண்ட். ஓகே, ஓகே. ஸோ நான் இதுக்கு நேம் என்ன வைக்கலாம்னா, டாப் செக்ஷன் டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் பேரண்ட் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த டைட்டில் இருக்குது, அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டாப் செக்ஷன் டைட்டில்
இது அந்த டைட்டிலுக்கான இது. அப்போ நான் இங்கே வந்து போயிட்டு இந்த டைட்டிலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் இங்கே அந்த கண்டென்ட் இருக்கும். நான் இந்த இதை கிளிக் பண்ணனா காப்பி ஆகிடும். இல்லைனா இந்த சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணாலும் காப்பி ஆகிடும். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு இருக்க அந்த டைட்டில். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ டாப் செக்ஷன் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு எலமெண்ட். ஸோ இதுக்கும் நான் வந்து இங்கே போயிட்டு இந்த டெஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணணும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் ரீடபிலிட்டி பர்பஸ் நான் இதை வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரேன். ஓகே, இது ஜஸ்ட் ரீடபிலிட்டிக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை வச்சாச்சு. இப்போது இது இந்த பேஜில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது செக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அதில் இந்த டைட்டில் வந்துருச்சு, இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும். அடுத்தது இதுக்கு ஒரு ஓவரால் பாக்ஸ் வந்து ஒரு கலர் அப்ளை பண்ணணும், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு இப்போது டிசைனில் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ண போகிறேன். எதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்? ஓவரால் பேரண்ட்டுக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த டாப் செக்ஷனோட ஓவராலாக இருக்க பேக்ரவுண்டுக்கு தான் இந்த இமேஜ் அப்ளை ஆகுது, இந்த தனி செக்ஷனுக்கு கிடையாது, கரெக்ட்? ஸோ அப்போது நம்ம இந்த ஓவரால் செக்ஷனுக்கு பேக்ரவுண்ட் இமேஜாக இந்த இமேஜை அப்ளை பண்ணணும். நான் இப்போ இந்த கிளாஸை கால் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு செக்ஷனுக்கு பேக்ரவுண்டாக ஒரு இமேஜ் அப்ளை பண்ணணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? அதில் யூஆர்எல் நம்ம வந்து அந்த லிங்க் கொடுக்கணும், அந்த இமேஜோட லிங்க், கரெக்ட்? நான் வந்து இந்த இமேஜஸை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இமேஜஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இருக்குது. ஓகே, அந்த இமேஜ் பேர் வந்து banner.svg. ஓகேவா? இப்போது நான் இங்கே வந்துட்டு போனேன்னா இங்கே அந்த இமேஜ் இங்கே ஆக்சுவலி அப்ளை ஆகுது. ஆனால் ஏன் வந்து ஃபுல்லாக வரலை அப்படின்னா இந்த செக்ஷனோட ஹைட் வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. அது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த செக்ஷனோட கண்டென்ட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டு தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால தான் அந்த செக்ஷனோட பேக்ரவுண்டாக தானே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த செக்ஷனுக்கு என்னவோ அதுதான் அது எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா டிசைன் படி இங்கே ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு குரூப் செக்ஷன் இருக்குது. இதோட ஹைட் வந்து 550 பிக்சல். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹைட் 550 பிக்சல். வித்து வந்து 757 பிக்சல், கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது ஓகே, நான் இதை ஃபஸ்ட்டு இதை நான் அப்ளை பண்ணுறேன். நமக்கு அதாவது 2வது பேரண்ட் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பேரண்ட்டோட ஹைட்டு வித்து நம்ம டிசைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. ஓகே, ஸோ அதுதான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். வித்து வந்து 770 பிக்சல், ஹைட் வந்து 550, கரெக்டா? 550 757 ஹைட் வித்து. ஓகே, 757 பிக்சல். அப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை ஆச்சு, கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் அப்ளை ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி இங்கே போயிட்டு அப்ளை பண்ணோன்னா அது அப்ளை ஆகிடும். பேக்ரவுண்டாக லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது இது எப்படி இருக்குன்றத பார்ப்போமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இங்கே வந்து ஒன்று அப்ளை ஆகுது. அதாவது அந்த அவ்வளோ ஹைட்டு வித்துக்கு நம்ம அப்ளை பண்ண ஹைட்டுக்கு அண்ட் நம்ம அப்ளை பண்ண வித்துக்கு. ஓகே, ஸோ ஹைட் வந்து 550, வித்து வந்து 577. இதுதான் அந்த செக்ஷன். நம்ம அதே தான் அப்ளை பண்ணிடுவோம், ஹைட்டு வித்து. அதுக்கு பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த செக்ஷனு ஹெட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செக்ஷனை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்டர் மேலே நம்மளோட மவுஸை கொண்டு போயிட்டு ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் காட்டும், ரெட் கலரில் லைன் போட்டு காட்டும். 95 பிக்சல் இருக்குது.
95ன்றது அது பிக்சல், 95 பிக்சல் டாப்ல இருந்து, அதாவது ஹெட்டர்ல இருந்து 95 பிக்சல். ஓகே, இப்போ அடுத்தது இங்க பாட்டம்ல பாருங்களேன், இந்த அவர் சர்வீஸ்ன்ற செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அந்த செக்ஷன், அதாவது நம்மளோட அந்த செக்ஷன் இருக்குல்ல, பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஹோம் அப்படின்ற செக்ஷன், அதுக்கும் உள்ள கேப் வந்து 94 பிக்சல். அப்போ மார்ஜின் டாப் 95, மார்ஜின் பாட்டம் 94. கரெக்டுங்களா? நான் இப்போ அதை அப்ளை பண்ண போறேன். மார்ஜின் டாப் வந்து 95 பிக்சல், மார்ஜின் பாட்டம் வந்து 94 பிக்சல். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி இது நகர்ந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து டாப்ல இருந்து அந்த 95 பிக்சல் வந்துருச்சு. ஆனா இப்போ நான் மார்ஜின் அப்ளை பண்ணதுனால இங்க ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ என்னோட இமேஜ் வந்து இந்த கேப்லயும் வரணும். கரெக்டுங்களா? இங்க பாருங்களேன், ஹெட்டரோட ஒட்டி வருது என்னோட இமேஜ். அப்போ நான் மார்ஜின் அப்ளை பண்ணனா இந்த இமேஜ் வந்து 95 பிக்சல் அதுவும் தள்ளி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னன்னா, பேடிங். பேடிங் அப்ளை பண்ணா பாக்ஸோட உள்ளுக்குள்ள எடுத்துக்கும், ஓவராலா வெளியே எடுத்துக்காது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம போயிட்டு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, இமேஜ் கரெக்டா அங்க அப்ளை ஆகுது. ஐ மீன் ஓவராலா ஃபுல்லா எடுத்துக்குது. நமக்கு இந்த கண்டென்ட், இந்த பாக்ஸ் மட்டும் உள்ள வந்துருச்சு. ஆனா இதுலயுமே இந்த பாக்ஸ் நமக்கு வரல, இந்த கண்டென்ட் மட்டும்தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஏன்னா இந்த பாக்ஸ் பாருங்களேன், இங்க இருக்கு, இமேஜும் அந்த ஹெட்ரை ஒட்டி இருக்கு, இந்த செக்ஷனும் ஓவரால் டாப்ல இருந்து, ஐ மீன் இந்த செக்ஷன் ஓவரால் டாப்ல இருந்து நகராம உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் நகர்ந்திருக்கு. கரெக்டுங்களா? நீங்க கவனிச்சிங்கன்னா அது தெரியும். இப்போ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பாக்ஸோட சேர்ந்து தானே மூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ இதுதானே பேரண்ட்டு, இந்த இது வந்து ஓவரால் பேரண்ட். அடுத்து வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பேரண்ட், இதான ஓவரால் பேரண்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ்னா இதோட பேரண்ட் எலமெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கும் இந்த ஓவரால் செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த செக்ஷன்ல இருந்து, ஓகே, இப்போ நம்ம ரிலேட்டிவ் கொடுத்ததுனால ஓவராலாக வெளியே போயிடுச்சு அந்த இமேஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இமேஜ் இருக்கு, இது இருக்கு. ஓகே, இதை கொண்டு வரதுக்கு நிறைய நம்ம பண்ணலாம், நிறைய வழிகள். பட் நான் இப்போ சும்மா ஒன்று ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம மார்ஜின் வந்து இந்த பேரண்ட் செக்ஷனை மூவ் பண்ணுறோம், ஆனால் என்டையர் செக்ஷன் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஹலோ, யாராவது கூப்பிட்டீங்களா? யாராவது ஸ்டாப் பண்ணீங்களான்னு ஏதாவது? இல்லையா? ஓகே ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே மார்ஜின் தள்ளியாச்சு, பட் இது வந்து ஓவராலாக தள்ளுது. ஆனால் இந்த இமேஜ் வந்து இங்கே இருக்க மாட்டேது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு புரியுதுங்களா? நமக்கு இமேஜ் வந்து ஓவரால் பேக்ரவுண்டுக்கு வரணும், ஆனால் இந்த செக்ஷனை நம்ம தள்ளும் போது ஓவரால் செக்ஷன் இந்த பேக்ரவுண்டும் சேர்ந்து தள்ளுது. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ஓகே, இப்போ இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இப்போ ஒரு டைமும் நான் போய் விஎஸ் கோடில் போய் சேஞ்ச் பண்ணி ஸ்டைலில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இங்கே வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? அதை நான் இங்கே ப்ரௌசர்லேயே நல்லா ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியும். கரெக்டுங்களா?
ஸோ இந்த செக்ஷன் இங்கே வருது, பட் இதுக்கு அந்த டாப் பொசிஷன் ரிலேட்டிவ். ஜஸ்ட் இப்போ இங்கேயே நீங்க வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா பிக்சல் 0 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிடுச்சு. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, நான் இங்கே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பேரண்ட்டுக்கு மார்ஜினோ பேடிங்கோ அப்ளை பண்ணால் அந்த ஓவரால் இமேஜும் மேலே இருந்து தள்ளுது. கரெக்டுங்களா? அந்த அந்த மார்ஜின் பிக்சல் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தள்ளிடுது, கேப் வந்துடுது. ஆனால் நமக்கு அந்த கேப் வரக்கூடாது. ஹெட்டருக்கும் இமேஜுக்கும் கேப்பே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஓவரால் பேரண்ட்டுக்கு பேடிங் அப்ளை பண்ணிட்டா, ஸோ நான் இப்போ அதுதான் பண்ணேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா டாப் வந்து 95 பிக்சலா, லெஃப்ட் வந்து நமக்கு 0, பாட்டம் வந்து 94, ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 0. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஸோ நமக்கு டாப்பும் பாட்டம் மட்டும்தான் வேணும், ரைட் லெஃப்ட் வந்து 0. கரெக்டுங்களா? நான் இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு பேடிங் நான் அப்ளை பண்ணிட்டேன்னா நமக்கு தேவையான அவுட்புட் இங்கே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு நமக்கு தேவையானன்ற மாதிரி. கரெக்டுங்களா? இந்த மாதிரி. ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த இந்த ஓவரால் செக்ஷன் இங்க இந்த 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 ஒயிட் பாக்ஸோட ஒட்டிக்கிட்டு இல்லைல்ல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா? இந்த பேக்ரவுண்ட் பாருங்க ரிப்பீட் ஆகுது. அப்போ இதுக்கு நமக்கு என்னன்னு தெரியும், பேக்ரவுண்ட் ரிப்பீட் நன் கொடுக்கணும். கரெக்டுங்களா? பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகாம இருக்கிறது நோ ரிப்பீட் கொடுக்கணும். கரெக்டா? பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட்டு. அடுத்தது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிசைன்ல எங்க இருக்கு? ரைட் சைடில் இருக்கு. கரெக்டா? லெஃப்ட் சைடில் அந்த ஒயிட் ஸ்பேஸ் வருது, ரைட் சைடில் அந்த இமேஜ் அலைன் ஆகிருக்கு. கரெக்ட்? ஸோ அப்போ நான் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து ரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இப்போ நமக்கு தேவையான மாதிரி வந்துருச்சா? இமேஜ் ரைட் சைடு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த இமேஜ் வந்து ஹெட்ரோட ஒட்டிட்டும் இருக்கு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி தானே நமக்கு அந்த இமேஜ் இங்கே இருக்கு, இங்கே இங்கே இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட ஒட்டிட்டு இருக்கு. அடுத்து வந்து இந்த இமேஜ் அதுக்கு கீழே வருது. கரெக்டா? இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு ஷேடு வருது, ஆனால் இந்த இமேஜ் வந்து அதை மறைக்குது. ரைட்? அப்போ இது ஒரு லேயருக்கு கீழே கொண்டு போகணும், ஹெட்ரை வந்து ஒரு லேயர் மேலே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? லேயர்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்? ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுதான் Z இண்டெக்ஸ். கரெக்டுங்களா? நான் ஹெட்டருக்கு Z இண்டெக்ஸ் இப்படி அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு அது ஒரு லேயருக்கு மேலே வர ட்ரை பண்ணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அது இன்னும் மேலே வரல. அப்போ இதுக்கு இன்னும் Z இண்டெக்ஸ் வந்து அதிகமாக அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது இதான் ஹெட்டர். கரெக்ட்? நம்ம இங்கே வந்து Z இண்டெக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃப்ளக்ஸில் Z இண்டெக்ஸ் அப்ளை ஆகலை, எடுத்துக்க மாட்டுது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ நம்ம இதுக்கு போயிட்டு ஹெட்டர். ஓகே, Z இண்டெக்ஸ் 0 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹெட்டர் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இந்த இமேஜ் வந்து ஓவராலாக பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஓகே, நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சா? நான் வந்து இது ஓவராலாக இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஓவராலாக 0ல் இருக்கும். Z இண்டெக்ஸ் பை டிஃபால்ட் 0 தானே. அப்போது நான் அதை விட பின்னாடி போக வைக்கணும். கரெக்டுங்களா? அப்போது நான் -1 அப்ளை பண்ணனா எனக்கு இந்த இது வந்து பின்னாடி போயிடும். நான் இப்போ இதுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணி அப்படி பண்ணனா இது 0வா இருக்குது, இது 1ஆ இருக்குது, இது மேலே வந்துடும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்
டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கும்போது ஒர்க் ஆகாது. சில ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் ஒர்க் ஆகிறது, மற்ற டிஸ்பிளேல ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த Z இண்டெக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸ் சில டிஸ்பிளே இதில் ஒர்க் ஆகாது. நான் இங்கே வந்துட்டு Z இண்டெக்ஸ் -1 தானே நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இது கரெக்டாக அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இது இமேஜ் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஸ்டைல் பண்ணோமா, டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷனை. ஓகே, இப்போ இந்த டைட்டிலுக்கு டாப், அதாவது இந்த இந்த செக்ஷன்லேருந்து சம்திங் கொஞ்சம் தூரம் தள்ளி தானே இருக்கு, ஓவராலாக ஒட்டிட்டு இல்லை இப்போ இந்த மாதிரி. அப்போ இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? இப்போ நான் அதே மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு ஓவராலாக எல்லா சைடும் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். டாப் வந்து 120, பாட்டமு 120, ரைட் சைடு 66 இருக்கு, அடுத்தது 100 இருக்கு. கரெக்டுங்களா? நான் இப்போ இங்கே போயிட்டு ஓகே, இந்த செக்ஷன் இதான பேரண்ட்டு அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு. அப்போ நான் இங்கே வந்து பேடிங் 120 பிக்சல் டாப்பு, அடுத்தது ரைட் சைடு வந்து 66, பாட்டம் 120, லெஃப்ட் வந்து 100 பிக்சல். இதுதான் வந்து நமக்கு இருக்கிற அந்த ஸ்பேசிங். ஓகே, இப்போ கண்டென்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? நமக்கு அங்கே என்ன எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஒரு டைட்டிலோட ஃபாண்ட் சைஸ் என்ன, அதுக்கு சில கலர்ஸ்லாம் அப்ளை ஆகுது, அதெல்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த இதோட ஃபாண்ட் சைஸ் இங்கே பார்த்தோன்னா 51 பிக்சல் இருக்கு. ஃபாண்ட் வந்து இன்டர் தான் அப்ளை ஆகுது. ஃபாண்ட் வெயிட் வந்து 600, ஸ்டைல் வந்து செமி போல்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 51. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இந்த டாப் செக்ஷன் டைட்டில் அந்த கிளாஸை கால் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 51 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் 600 இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆல்ரெடி நம்ம குளோபலாக இங்கே இன்டர் அப்ளை பண்ணிட்டோம், அதனால நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேற வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு கலர் அப்ளை ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும். ஸோ நான் அந்த கலர் கோடையும் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட வித்து, இதுக்குன்னு ஒரு வித்து அப்ளை ஆகுது இல்லை, ஏன்னா இது கட் பண்ணி 2 லைனாக தானே வருது. அப்போ இதுக்குன்னு ஒரு வித்து இருக்கு. வித்து பார்த்தோன்னா 432. கரெக்டுங்களா? 432 வித்து. ஸோ வித்து வந்து 432. கலர் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன், அதையும் நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் காப்பி பண்ணிடுச்சா? ஓகே, ஸோ இந்த கலர் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு, இங்கே எப்படி டிசைனில் இருக்கோ அந்த மாதிரி. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப்பு பாருங்களேன், 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் கேப் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா? இங்கே வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இது Z இண்டெக்ஸ் அப்ளை பண்ணதுனால ஓவராலாக பேக்ரவுண்டில் போயிடுச்சு. செக்ஷன் இதுதான் டைட்டில். கரெக்ட்? ஸோ இப்போ இங்கே லைன் ஹைட் வந்து நார்மல் அப்படின்னு இப்படி கொடுத்துட்டோம்னா இது பாருங்களேன், கரெக்டாக கிட்ட கிட்ட இருக்கா? இங்கே டிசைனில் இருக்க மாதிரி, இங்கே டிசைனில் இருக்க அளவுக்கு கேப் இருக்கா டிஃபால்ட்டா? ஓகே, ஸோ இந்த லைன் ஹைட் இருக்குன்னா இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் வருது ஒரு பேராகிராஃப்ல இல்லை ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அப்போது அதை வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிக்சல் அப்ளை பண்ணலாம். நார்மல் கொடுத்தா டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த லைன் ஹைட் வந்து நார்மல்.
ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, நம்ம லைன் ஹைட் அப்ளை பண்ணிட்டோமா? லைன் ஹைட் வந்து நார்மல். இப்போ அடுத்து வந்து இந்த டெஸ்கிரிப்ஷன், கரெக்டுங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், அப்போ தான் நம்மளால் எல்லா செக்ஷனையும் கவர் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு சேம் செலக்ட் பண்ணுறோம். இங்கே கண்டென்ட் இருக்கு, ஆல்ரெடி காப்பி பண்ணியாச்சு. வித் வந்து 591, ஸ்டைல் லைட்டு, சைஸ் வந்து 32. ஓகே, கலர் ஃபாண்ட் சைஸ், கலரு, வெயிட்டு, ஐ திங்க் 300 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டு 300. வேற என்ன இருக்குது? லைன் ஹைட் வந்து 100%, அதான் டிஃபால்ட்டு. வித் வந்து 591. லைன் ஹைட் வந்து நார்மல்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம ஸ்டைல்ஸ் என்ன வேணுமோ அது நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, இங்கே இருக்க மாதிரி. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே இது நம்ம இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கும் இந்த டைட்டிலுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு, 30 பிக்சல், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ மார்ஜின் டாப் வந்து 30 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ டாப் செக்ஷன் ரெடி, முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிடுச்சா டாப் செக்ஷனுக்கு? இதுதானே அந்த டிசைனில் இருக்கு. ஜஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ டாப் செக்ஷன் முடிஞ்சு அடுத்த செக்ஷன் போகலாம். அடுத்தது வந்து அவர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இதுக்கு ஓவராலாக ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணும். ஓவராலாக என்ன இருக்கு? ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல ஒரு டைட்டில் இருக்கு, இந்த செக்ஷனோட டைட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து சர்வீசஸ் இருக்கு, ஒரு 3 சர்வீசஸ் இருக்கு. அந்த ஒரு சர்வீஸ்லயும் ஒரு ஐகான் இருக்கு, ஒரு டைட்டில், சர்வீஸோட நேம் இருக்கு, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 3 செட் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த செக்ஷன்ல இருக்கிற விஷயங்கள், எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து அந்த செக்ஷனை இப்போ கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த செக்ஷன் வந்து அவர் சர்வீசஸ், கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் சர்வீசஸ் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட். ஓகே ஓகே, இது வந்து ஓவரால் பேரண்ட்டு. அதுக்குள்ள நமக்கு ஒரு மெயின் டைட்டில் இருந்துச்சா, அவர் சர்வீசஸ் செக்ஷன் டைட்டில், அது கரெக்டுங்களா? ஒரு செக்ஷன் டைட்டில் இருக்கு. அதில் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓவராலாக ஒரு பேக்ரவுண்டு, அதில் செக்ஷன் டைட்டில் இருக்கு. அந்த செக்ஷன் டைட்டிலை நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன், அந்த டெக்ஸ்ட். ஓகே, டெக்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது நமக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஒரு 3 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அதுக்கு ஒரு பேரண்ட். ஸோ அவர் செக்ஷன், சாரி, அவர் சர்வீஸ் டைப், அவர் சர்வீஸ் செக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? சர்வீசஸ் லிஸ்ட் பேரண்ட். ஏன்னா இது ஓவரால் பேரண்ட்ல அதில் தானே 3 சர்வீசஸ் இருக்கு.
தனித்தனியா. அதனால் வந்து நான் இதை பேரண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக ஒன்றே ஒன்று இருந்தால் நான் ஒன்றே ஒன்று வச்சுப்பேன். இப்போ அங்கே 3 இருக்கிறதுனால நான் 3 வைக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸை கொண்டு வரணும். கரெக்டுங்களா? அவர் சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அந்த சர்வீஸ் நேம் போட்டுக்கலாம். அதுதான் வந்து இன்னுமே பெட்டர். இதில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நேம் வந்து பிளானிங்கு, அடுத்தது இன்டீரியர், அப்புறம் எக்ஸ்டீரியர். கரெக்டுங்களா? ஸோ சர்வீஸ் நேம் வந்து பிளானிங். கரெக்ட். அவர் சர்வீசஸ் பிளானிங் சர்வீஸ் பேரண்ட். ஓகே. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கு, அந்த ஐ மீன் ஒரு இமேஜ் இருக்கு, அடுத்து வந்து ஒரு டைட்டில், ஒரு டிஸ்கிரிப்ஷன். கரெக்டுங்களா? அப்போ அவர் சர்வீஸ் பிளானிங் சர்வீஸ் ஐகான். ஓகேவா? இது ஒன்று வேணும். இதில் நம்ம இமேஜ் கொண்டு வரலாம். அடுத்து வந்து ஒரு டைட்டில் இருக்கு. கரெக்டா? அவர் சர்வீஸ் பிளானிங் டைட்டில். இது டைட்டில். இது டைட்டில், இந்த சர்வீஸோட டைட்டில் இது. அடுத்து வந்து அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கரெக்டுங்களா? அவர் சர்வீஸ் பிளானிங் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டென்ட் போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டென்ட் போகிறேன், அப்புறம் இந்த இமேஜ் வைக்கலாம். ஓகேங்களா? பிளானிங் அதுதான் வந்து டைட்டில். பிளானிங்ன்றது டைட்டில். அடுத்தது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இது. ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு ஐகான் வேணும். அது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜாக அப்ளை பண்ணிக்கலாம். அது நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நமக்கு 3 குரூப் வேணும். கரெக்டுங்களா? மொத்தமாக 3 இருக்குது, அதனால நான் 3 குரூப் இதை வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி நேமை மட்டும் நான் மாற்றிக்கிட்டா போதும்ல. எம்டி ஸ்பேஸ் காப்பி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பிளானிங் சர்வீஸ்க்கு பதிலாக நமக்கு வந்து இன்டீரியர் தானே இருந்துச்சு. கரெக்டாக வேர்ட் இருக்கா? இங்கே டபுள் லைன் அங்கே சிங்கிள் லைன் போட்டேன்னா இல்லையா? ஓகே. இது எக்ஸ்டீரியர். எக்ஸ்டீரியர் சர்வீஸ். ஓகே. இப்போ இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம் ப்ரௌசரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு மெயின் டைட்டிலு, அப்புறம் ஒரு ஒரு சர்வீஸ்க்கான செக்ஷன், அப்புறம் இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு இப்போ சும்மா அப்படியே வெறும் HTML இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இப்போ நம்ம எதை ஸ்டைல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஓவரால் பேக்ரவுண்ட் ஒரு கலர் அப்ளை ஆகுது. ஓவரால் பேரண்ட்டுக்கு. கரெக்டுங்களா? இங்கே அப்ளை ஆகுது. இதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஹைட் வந்து 464 பிக்சல். நம்ம ஹைட் அப்ளை பண்ண வேணாம், அதை வேற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஓகே. நான் சொல்கிறேன், அது அப்ளை ஆகும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு ஓவரால், இதுதான் ஓவரால் பேரண்ட், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். ஓகே. அவர் சர்வீசஸ் ஓவரால் பேக்ரவுண்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அங்கே காப்பி பண்ணியிருக்கேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான பேக்ரவுண்டாக அங்கே நான் காப்பி பண்ணது. ஸோ இது நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. இங்கே பார்த்தோன்னா நமக்கு இப்போ கலர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு.
ஓகே, இப்போ அடுத்தது இந்த அவர் சர்வீஸ். இது வந்து இதுக்கு சில ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை ஆகுது. ஆல்சோ டாப்ல இருந்து சம் பிக்சல்ஸ் கீழே தள்ளி இருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தா 85 பிக்சல் தள்ளி இருக்கு. அப்புறம் ஓவராலாக சென்டரில் இருக்கு. நம்ம சென்டர் பண்ணால் போதும். லெஃப்ட் ரைட்டு சென்டர் இருக்கணும். டாப்ல இருந்து மட்டும் 55 பிக்சல் இருந்தால் போதும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சைஸ் வந்து 51, செமி போல்டு 600 அப்ளை ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்கு. இது அப்ளை பண்ணும் 51. ஓகே, ஸோ இதில் இதான் அந்த அவர் சர்வீசஸா. இதுக்கு ஃபாண்ட் சைஸ் 51 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் வந்து 600. இதுக்கு ஒரு கலர் அப்ளை ஆச்சு. அதுவும் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கலர் வந்து இதுதான். லைன் ஹைட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ கலரு லைன் ஹைட் வந்து நார்மல். அண்ட் டாப் வந்து 55 பிக்சலா. ஸோ மார்ஜின் டாப் 55 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மறுபடியும் நம்ம மார்ஜின் டாப் அப்ளை பண்ணால் ஒரு சில பிரச்சனை ஆகுது. அதனால பேடிங் அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து இது நம்ம பேக்ரவுண்டாக அப்ளை பண்ணுறதுனால அந்த கலர்ஸ் இல்லை அந்த இமேஜஸ் அதெல்லாம் நம்ம பேடிங்காக அப்ளை பண்ணிட்டோம்னா அது ஓவராலாக ப்ராப்பராக அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்துருச்சு. இப்போ இதை வந்து சென்டர் பண்ணணும், அவ்வளோதானே இந்த அவர் சர்வீசஸை. சென்டர் பண்ண இருக்காது, ஞாபகம் இருக்கா? அலைங் ஐட்டம் சென்டர். ஓகே, இப்போ இங்கே நான் அலைங் ஐட்டம் சென்டர் கொடுத்தேன், ஆனால் அது சென்டர் ஆகல. அலைங் ஐட்டம் எதில் ஒர்க் ஆகும்? எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகிடுமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? ஜஸ்ட் ஆட் பண்ணி கமெண்டில் போட்டு வைங்க, நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே, இது ஒர்க் ஆகாது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஏன் அப்படின்றத போட்டு வைங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதை வேற எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று டிஸ்பிளே வேற ஏதாவது அப்ளை பண்ணி பண்ணலாம். இப்போ டிஸ்பிளே பிளாக் இருக்கு, அதை அப்போ அப்ளை பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் சென்டர் ஆகிடும். ஆனால் நீங்கள் கமெண்டில் போடுங்க ஏன் அலைன் ஐட்டம் சென்டர் ஒர்க் ஆகலை. ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து சென்டர் பண்ணணும்னா. ஓகேவா? பட் அலைன் ஐட்டம் ஒர்க், அதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் வேறு சில விஷயங்கள் இருந்தால் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ அது ஏன்னு போடுங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் அலைன் பண்ணி நான் இதை சென்டர் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது இந்த செக்ஷனுக்கும் இதுக்கும் பிட்வீனில் கேப் வந்து ஒரு 70 பிக்சல் இருக்குது. ஸோ நான் 70 பிக்சல் இதுக்கு அவர் சர்வீசஸ்க்கு நான் மார்ஜின் பாட்டம் அப்ளை பண்ணிடலாம்ல. நான் இதுக்கே வந்து பேடிங் பாட்டம், மார்ஜின் இல்லை பேடிங் பாட்டம் வந்து 60 பிக்சலா, 70 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 70. ஓகே, ஸோ 70 பிக்சல் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த செக்ஷன். கரெக்ட். இப்போ இதை வந்து நமக்கு எப்படி வேணும்னா, ஒன்றும் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் ஓவராலாகவும் சென்ட்ரலில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஓவரால் ரெண்டு பக்கமும் 170 இருக்குது. பட் பாட்டம் மட்டும் 71 பிக்சல் இருக்குது. ஓகே, இப்போது பக்கத்தில் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அந்த ஓவரால் பேரண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அது பக்கத்தில் வந்துடும், கீழே வராமல். கரெக்டுங்களா? நான் அப்போது இதுக்கு பேரண்ட் அதுக்கு தான் நான் வச்சேன். ஏன் இதுக்கு ஒரு பேரண்ட் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன் பார்த்தீங்களா இங்கே, செக்ஷன் சர்வீஸ் லிஸ்ட் பேரண்ட்னு. அதுக்கு ரீசன் நமக்கு வந்து ஒன்று கீழே ஒன்று இல்லை, பக்கத்தில் இருக்குது. அப்போது நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும்னா ஒரு பேரண்ட் எலமெண்ட் வேணும். அப்போ தான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ண முடியும். கரெக்ட், கரெக்டுங்களா? ஸோ நான் இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ இந்த கண்டென்ட் பக்கத்தில் வந்துடும். கீழே முன்ன இருந்துச்சு, இப்போ பக்கத்தில் வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ இது ஓவராலாக சென்டர் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருந்தால். போன கொஸ்டினுக்கு ஆன்சரே நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே.
அலைங் ஐட்டம் சென்டர் கொடுத்தா இது வந்து சென்டர் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இது இது இன்னொன்று இருக்கு. இப்போ அலைங் ஐட்டம் சென்டர் கொடுத்துட்டு ஆனால் ஆகலை. ஏன் யாருக்காவது தெரியுமா? இதுவும் சும்மா கமெண்ட்ல போட்டு வைங்க. நான் அப்படியே பண்ணிடுறேன். பட் சும்மா கமெண்ட்ல போட்டு வைங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சென்டர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி அலைங் ஐட்டம் ஒர்க் ஆகும். அதுக்கு இன்னொன்று பண்ணணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அப்ளை ஆயிடுச்சா? சென்டர் வந்துடுச்சா? ஓகே. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட், அலைங் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறது டாப் பாட்டம். இதை யாரெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் கரெக்ட். ஸோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா லெஃப்ட் ரைட்டில், ஐ மீன் ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட், வேர்ட்டிக்கலாக சென்டர் பண்ணுறதுக்கு அலைங் ஐட்டம். ஓகே ஓகே. ஸோ இதோட இது லிஸ்ட் பேரண்ட் தானே. இதுக்கு ஒரு பேடிங் பாட்டம் ஒன்று இருக்கு. அது வந்து ஐ திங்க் 71 பிக்சல் ஆர் 51 பிக்சல், மேபி அதை பார்த்துக்கலாம். 71. ஓகே, கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த செக்ஷன் மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ணால் போதும். ஒரு ஐக்கான் வர வைக்கணும், அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக அது பண்ணிட்டா இந்த செக்ஷன் முடிஞ்சு. ஓகே, இப்போ இதுக்கு இந்த ஐக்கான்லாம் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷனா இதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து இங்கே போட்டு இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை ஆகுது. அப்புறம் ஒரு ஐ மீன் ஒரு கலர் அப்ளை ஆகுது. அப்புறம் ஒரு இமேஜ் இருக்கு, கரெக்டுங்களா? ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. இதோட வித் ஹைட் வந்து 103 103. இதை நான் செலக்ட் பண்ணனா எனக்கு இங்கே காட்டுது பாருங்க, 103 103. அதுவும் நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் பேக்ரவுண்ட் கலர், ரைட்? ஸோ வித் வித்து வந்து ஒரு எவ்வளோ, 103 103 பிக்சல். ஹைட்டு வந்து 103 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் காப்பி பண்ண கலர். அப்புறம் இன்னொன்று அப்ளை ஆச்சு, பார்டர் ரேடியஸ் போடணும். அதுவும் நான் காட்டுறேன் எங்கே அப்ளை ஆகுதுன்னு. அது 50% அப்ளை ஆகும், அப்போ தான் அந்த சர்க்கிள் வரும். ஸோ இப்போ இதை நான் இங்கே பண்ணனா, இது ஆக்சுவலி ஒரு சர்க்கிளாக தானே இருக்கு. ஆக்சுவலி நம்ம ரேடியஸ் இங்கே காட்டல, ஆனால் வந்து பார்டர் ரேடியஸாக அதை அப்ளை பண்ணாதான் அது வந்து ஒரு சர்க்கிள் வரும். இப்போ இங்கே பார்ப்போம், வந்துருச்சா ஒரு சர்க்கிள்? இந்த சர்க்கிள்குள்ளே தானே நமக்கு இமேஜ் வேணும். நமக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வேணும், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு இமேஜ் வேணும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ சர்க்கிள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு இமேஜ் வேணும், அவ்வளோதான். கரெக்ட். இப்போது இதுக்கு சில வேஸ் இருக்குது. சிம்பிளாக நான் இங்கே போயிட்டு ஒரு இமேஜ் அப்படின்னு போட்டோன்னா அந்த இமேஜோட சோர்ஸ் கொடுத்தா போதும். இமேஜஸ், இது வந்து பிளானிங் தானே, planning.svg, ரைட்? இப்போது நம்ம இங்கே போய் பார்த்தோன்னா அந்த இமேஜ் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த இதுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இதை நம்ம சென்டர் பண்ணணும், கரெக்டுங்களா? இந்த சர்க்கிள்குள்ளே, ரைட்? இந்த இமேஜ். ஸோ இது இருக்கா? இந்த இமேஜ் எப்படி வேணால் நம்ம அலைன் எப்படி வேணால் அப்ளை பண்ணலாம். பேக்ரவுண்டாக கூட அப்ளை பண்ணலாம், இல்லை ரெண்டு வச்சு அதே அலைன் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. ஸோ இமேஜுக்கு அப்ளை ஆகல. இப்போ ஆல்ரெடி இமேஜை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் அலைன் மிடில், அதுதான் வந்து மிடில் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்கு. ஓகே, இப்போ இதை தூக்கி இங்கே ட்ரை பண்ணுவோம்னா, ஓகேவா? ஸோ சென்டர் ஆகிடுச்சு. இப்போ டாப்ல இருந்து கீழே தள்ளணும். அதுக்கு நம்ம இங்கே வந்து அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இல்லை. அதனால வந்து அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்க முடியாது. வேற வேற எப்படி டாப்ல இருந்து நீங்கள் தள்ளலாம் அப்படின்னா, ஒன்று மார்ஜின் டாப் 50% அப்படி கொடுத்தா சென்டர் வந்துடும். சிம்பிளாக அதை நான் இங்கே சும்மா அப்ளை பண்ணி காட்டுறேன். மார்ஜின் டாப், இந்த இமேஜ் தானே டாப்லேருந்து 50, ஐ மீன் பாதிக்கு பாதி வரணும்.
ஓகேவா? ஸோ 50% ரொம்ப இந்த இந்த எட்ஜ் எடுத்துக்குது நமக்கு. அப்போ 50% இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேபி இங்கே டிசைனுக்கு போனால் கூட இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இது டாப் எவ்வளோன்னு பார்த்தா 24 பிக்சல். அப்போ நான் சிம்பிளாக இங்கே வந்துட்டு மார்ஜின் டாப்பு 24 பிக்சல்னு அப்ளை பண்ணிட்டா எனக்கு தேவையான இடத்துக்கு இது வந்துடும். ஓகேவா? இப்படி இந்த மாதிரி நம்மளால இதை அப்ளை பண்ணி சென்டர் கொண்டு வர முடியும். ஓகே, இது ஒன் ஆஃப் த வே. இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த அதாவது இந்த இமேஜுக்கு ஒரு பேரண்ட் போட்டிருக்கல, அந்த மாதிரி இல்லாம டைரக்டா இமேஜா போட்டு அந்த இமேஜுக்கு நான் பேக்ரவுண்டா அப்ளை பண்ணா அந்த கலரை அப்படி யோசிக்கும். இப்போ நான் இங்க வந்து ஓவராலா ஒரு டிவ் போட்டு பேரண்ட் போட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி அந்த சர்க்கிள் கொண்டு வந்துட்டேன். அதுக்குள்ள அதாவது இது இந்த சர்க்கிளுக்குள்ள நான் இமேஜை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சென்டர் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டுங்களா? இது ஒன் ஆஃப் த வே. இதை வேற எப்படி பண்ணலாம்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இமேஜை வச்சுட்டு பேரண்டா ஒன்று இல்லாம அந்த சர்க்கிளுக்காக ஒரு டிவ் இல்லாம டைரக்டா இமேஜ் வச்சு பேக்ரவுண்டா அந்த சர்க்கிளை நான் கொண்டு வந்தேனா, புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஓகே, நான் மேபி அதை இங்கே ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த 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 செகண்ட் செக்ஷனுக்கு. ஓகே, இதுக்கு இப்படி இருக்கட்டும், அதுக்கு நான் அந்த மாதிரி ட்ரை பண்றேன். ஏதாவது ஒரு வே நீங்க யூஸ் பண்ணுங்க, எல்லா வேவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். அவர் சர்வீஸ் பிளானிங் இமேஜ். ஓகே, இதை காப்பி பண்ணி இதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே, இது பேரண்ட் இல்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோம். அடுத்தது அந்த இமேஜை மார்ஜின் டாப்பு தள்ளணும். கரெக்டுங்களா? மார்ஜின் டாப் 24 பிக்சல். ஓகே, ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த பிளானிங் அப்புறம் இந்த இதுக்கும் நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளானிங் வந்து 27 பிக்சல் 600. அப்புறம் டாப்ல இருந்து எவ்வளோ இருக்கு, 20 பிக்சல் இருக்கு. 27 ஃபாண்ட் சைஸு. ஓகே, ஸோ நான் எப்பயும் போல இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 27 பிக்சல், மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல், வெயிட் ஃபாண்ட் வெயிட் 600, லைன் ஹைட் வந்து எப்பயும் போல் நார்மல். கலர் அப்ளை பண்ணும். கரெக்டாக கலர் நானும் பார்க்கல, இன்னும் கலரும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கலர். அது கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த டெஸ்கிரிப்ஷன். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கும் சம் ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் கலர் எல்லாம் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் 16 400 இருக்கா? ஓகே, 16. ஃபாண்ட் வெயிட் வந்து 400. நான் ஆல்ரெடி கலர் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், அதையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து லைன் ஹைட் நார்மல். அப்புறம் இதுவும் ஒரு சில கொஞ்சம் கேப் இருக்குல்ல இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும். அப்போ அது எவ்வளோ இருக்கு, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 12 பிக்சல் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் மார்ஜின் டாப் வந்து 12 பிக்சல். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த செக்ஷன் இங்கே வந்துருச்சா? இப்போ இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சென்டரா இருக்க மாதிரி இருக்கா? இப்போ பாருங்களேன், இந்த ஐகான் சொல்லப்போனால் இங்கே இருந்து 229 பிக்சல் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த டைட்டில் இந்த செக்ஷன்ல ஒரு மாதிரி சென்டரா இருக்கா? பார்த்தா தெரியுதா? இது இந்த ஐகான் வந்து இதுக்கு ஓவராலா சென்டரா இருக்கு. இந்த பிளானிங்ன்றது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்டரா இருக்கு. கரெக்டா? அப்போ இதுக்கு சம்திங் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி அப்ளை ஆகுது, அதுல ஓவராலா எல்லாமே சென்டரா இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ
நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதானே ஓவரால் பேரண்ட்டு, இது வந்து ஓவராலுக்கு ஓவரால் பேரண்ட், இதுதான் வந்து அந்த ஒரு இதோட பேரண்ட் கரெக்டுங்களா. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் எதுவும் ஸ்டைல் அப்ளை பண்ணலையா. ஓகே, ஸோ இப்போ தான் இந்த ஓவரால் பேரண்ட்டோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது. சர்வீஸ் பிளானிங் ஐகான், இது வந்து ஓவரால் பேரண்ட்டு, இது வந்து பிளானிங்கோட பேரண்ட்டு. இப்போ நான் கால் பண்ணுறது வந்து பிளானிங்கோட பேரண்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு வித்து மாதிரி ஒன்று அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வித்துக்கு இது ஓவராலாக சென்டராக இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு நார்மலாக விட்டோம் அப்படின்னா அது பக்கத்தில் வந்துடும். ஆனால் நமக்கு வந்து ஒழுங்கில தான் வரணும் கரெக்டுங்களா. அப்போது டிஸ்பிளே டைரக்ஷன் வந்து காலம். அடுத்து வந்து நமக்கு வந்து ஓவராலாக சென்டர் பண்ணணும் கரெக்டாக, அதாவது ஹரிசாண்டலாம். அப்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அப்போ இதுக்கு வந்து ஓவராலாக முதல்ல வித்து என்னன்னா 206 பிக்சல், இந்த செக்ஷனுக்கு 206 பிக்சல் ரைட். அப்போ இதோட வித்து வந்து 206 பிக்சல் கரெக்டுங்களா. இப்போ இங்கே போய் பார்த்தா இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த செக்ஷனை ஹவர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அது இதுதானே அந்த செக்ஷன் 206 பிக்சல். ஓகே, இப்போ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, பட் ஆனால் இது வந்து ஓவராலாக சென்டர் ஆகலை கரெக்டாக. இதுதான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஏன் அப்ளை ஆகலை. ஜஸ்டிஃபை கண்டென்ட் காலம் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா நம்ம காலம்னு அப்ளை பண்ணுறதுனால அது ஓவராலாக சென்டர் பண்ண மாட்டேது. ஸோ இப்போ ஓவராலாக சென்டர் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி சென்டர் முன்ன வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோல் இருக்கும்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஹரிசாண்டலாக சென்டர் ஆகும் கரெக்டுங்களா. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் தானே கொடுத்துருக்கோம். அப்போ வெர்டிக்கலாக தானே அது அலைன் ஆயிருக்கு கண்டென்ட்டு. அப்போ வெர்டிக்கலாக நம்ம சென்டர் பண்ணோம்னா அலைன் ஐட்டம் சென்டர் கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் அது முன்ன ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒர்க் ஆகவில்லை. ஓகே, அலைன் ஐட்டம் சென்டர். ஓகேவா. இப்போ நமக்கு இது ஆயிடுச்சு. ஆனால் இது பாருங்க, இது மட்டும் இன்னும் இது ரெண்டும் ஓவராலாக சென்டராக வரணும். இங்கே பாருங்களேன், ஒன்றுங்கில ஒன்று வரணும் கரெக்டாக, இது மட்டும். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு தனியாக இதான டெஸ்கிரிப்ஷன் எப்பயும் போல் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா சென்டர் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா. இந்த அவ்வளோதான். ஸோ இதுதானே நமக்கு வேணும் அவுட்புட்டா. இருக்கு டெஸ்கிரிப்ஷன், இங்கே இருக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பிளானிங் அப்படிங்கிற அந்த செக்ஷன் வந்து முடிச்சாச்சு. ஐ திங்க் என்னால் மீதி செக்ஷன் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், லெட்ஸ் சி. இப்போ அடுத்து இந்த இன்டீரியர். ஸோ இங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்லாம் மாற்றிக்கிறேன். டெஸ்கிரிப்ஷன் இது ஸ்டைல் பண்ணுறது ஈஸி. நம்ம ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேமை அப்படியே கால் பண்ணி விட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி தான் நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோம்ல. இது எக்ஸ்டீரியரோட டிஸ்கிரிப்ஷன். எக்ஸ்டீரியரோட டைட்டில். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டர்னை நான் ஒரு இதுக்கு நான் இங்கே போட்டுடுறேன். இந்த இதுக்கு நம்ம இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம்.
இன்னொரு பேட்டர்ன் சொன்னல, இமேஜ் அப்ளை பண்ணி டைரெக்டாக டிவ்வே இல்லாமல் பண்ணுறது, அதை நான் பண்ணுறேன் லாஸ்ட் ஒன்றுக்கு. ஓகே, இது வந்து பிளானிங் கிடையாது. இந்த இமேஜஸோட ரெண்டாவது வந்து நமக்கு இன்டீரியரா, இன்டீரியர். ஓகே, வந்து இன்டீரியர். இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லா கிளாஸ் நேமையும் கால் பண்ணி, ஆல்ரெடி நம்ம தான் இங்கே ஸ்டைல் பண்ணிட்டோம்ல பேரண்ட்டுக்கெலாம், ஜஸ்ட் அப்படியே கமா போட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். இதுவும் நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்தோம். ஒரே ஸ்டைல் வேணும் அப்படின்னா ஒன்று ஒரே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி அந்த கிளாஸ் நேமை அதுக்கு பக்கத்தில் கமா போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அப்ளை ஆகிடும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து இந்த டைட்டில் தானே நம்ம காப்பி பண்ணோம். ஸோ இன்டீரியர் இமேஜும் நமக்கு வேணும். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நம்ம நினச்சா மூணாவதும் இந்த மாதிரியே கமா போட்டு அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் வந்து அது வேணும், நான் இன்னொரு பைட்டன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சுங்களா ஸ்டைல், அப்படியே டிட்டோ அப்படியே வந்துருச்சா? ஓகே, இப்போ அடுத்து வந்து இதில் இன்னொன்று பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஈவனாக நடுவில் கேப் அப்ளை பண்ணணும். ஒரு சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸ்க்கு நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணணும். நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலாக எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கு? 71. இங்கே 170. ஓகே, 170 பிக்சல் தள்ளியிருக்கு. பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டைல் மாற போகிறதில்ல. நம்ம வெறும் இமேஜ் மட்டும்தானே மாற்ற போகிறோம். கரெக்டுங்களா? ஐ மீன் இந்த பேரண்ட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதை நம்ம மாற்ற போகிறதில்ல, இமேஜை மட்டும்தான் மாற்ற போகிறோம். அப்போது நான் இந்த பேரண்ட்டுக்கெலாம் அதே இதே அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் தான். ஓகேங்களா? பேரண்ட்டுக்கு டைட்டிலு இமேஜ் மட்டும் தான் நம்ம வேறு பேட்டர்னில் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே சேம் பேட்டர்ன். ரைட்? அதனால் நான் அப்படியே சேம் ஸ்டைல் தான். அதனால் ஜஸ்ட்டு கிளாஸ் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இமேஜ் மட்டும் நான் இப்போ பண்ணுறேன் வேறு பேட்டர்னில், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா நமக்கு இது இந்த மாதிரி வந்துருச்சு. பட் இப்போ நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் ஆகலை, அந்த ஐகான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கிளாஸ் நேம் மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். டிவ்வுக்கு பதிலாக டைரக்டாக இமேஜ். ஸோ அதில் இமேஜஸில் இது எக்ஸ்டீரியர். கரெக்டுங்களா? எக்ஸ்டீரியர். ஸோ கிளாஸ் நேம் ஆட் பண்ணி இதை போட்டுக்கிறேன். இப்போது இந்த கிளாஸை கால் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட வித் என்ன? 109. வித்து வந்து 109 பிக்சல். ஹைட்டு 103. சாரி, 109 இல்லை, 103. ஓகே, மேலே இருக்குல்ல அதே தான். பார்டர் ரேடியஸ் வந்து 50%. அடுத்து வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கலர் இருக்கு, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். அடுத்து வந்து உள்ளுக்குள்ள பேடிங், அந்த இமேஜ் வந்து நம்ம தள்ளணும். கரெக்டுங்களா? 24 பிக்சல் பேடிங் டாப்பு. டாப் மட்டும் நகர்த்து, டாப் லெஃப்ட் மட்டும் நகர்த்திக்கலாம். பேடிங் டாப் 24 பிக்சல். பேடிங் லெஃப்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு அது தெரியல. இந்த இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் லெஃப்ட் தள்ளியிருக்கு? ஸோ லெஃப்ட் வந்து 20 பிக்சல். ஓகே, 20 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா நமக்கு தேவையான அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சா? ஓகேவா? அந்த இமேஜ் இப்போ கொஞ்சம் ஜூம் லெவலில் இருக்குது. அதனால வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து தெரியல. நம்ம சிம்பிள் இந்த பேடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா அது வந்து கரெக்டாகிடும். இந்த இமேஜுக்கு பேடிங் வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டோம்னா அது ஃபுல்லாக அப்ளை ஆகும்.
பட் இதில் என்ன ஒரு இதுன்னா, ஸோ இப்படி இருக்கட்டும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா டாப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தானே இருக்கணும் சென்ட்ரா. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். கன்வீனியன்ட்டுக்கு மீன்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சா? நமக்கு தேவையான மாதிரி வந்துருச்சுல்ல, கரெக்டுங்களா? ஸோ இப்போது நான் இந்த ஸ்டைல் எல்லாத்தையும் இங்கே போயிட்டு நான் மாற்றிடுறேன். 7 பிக்சல். இப்போது மேபி உங்களுக்கு தோணலாம், நம்ம சில ஸ்டைல்ஸ்லாம் மாற்றிருப்போம் ஆட்டோமேட்டிக்காக. மார்ஜின் டாப்பு லெஃப்ட்டு அதெல்லாம் 24 தானே இருக்கணும், ஆனால் நம்ம இங்கே மாத்திரமே அப்படின்னா நம்ம வேற ஒரு டைப்பில் ட்ரை பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து சில ஸ்டைல்ஸ் நம்மளோட அந்த கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். ஐ மீன் நம்ம வேற ஸ்டைல் மாதிரி அப்ளை பண்ணுறோம்ல, அதனால அதை நம்ம மாற்றணும், இல்லைனா அது ப்ராப்பராக அப்ளை ஆகாது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஓவரால் செக்ஷனுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேப் வந்து நிறைய இருக்கு. இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நிறைய கேப் இருக்கு, கரெக்டுங்களா? நமக்கு லெஃப்ட் ரைட்ல கேப் வேணாம். பட் அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டருக்கு பதிலாக இதுக்கு இன்னொன்று இருக்கு, ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வேணும் நமக்கு, கரெக்டா? இதுதானே வேணும். இப்படி தானே இங்கே இருக்கு இந்த டிசைனில், கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 171, இதுக்கும் 200, இதுக்கு 200, இதுக்கு 170. ஓகே. அப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து 170 இருக்கு ஓவரால் லெஃப்ட் ரைட்டு, நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் வந்து 200 பிக்சல் கேப் இருக்கு, கரெக்டா? அப்போ இதை என்ன பண்ணலான்னா, இங்கே ஸ்பேஸ் அரவுண்டுன்னு கொடுக்காம நமக்கு வந்து ஓவராலாக 170 கேப் வந்து நமக்கு 200 பிக்சல், கரெக்டா? கேப் வந்து 200 பிக்சல். அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், இப்படி கூட பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். இப்போ ஓவராலாக ரெண்டு பக்கமும் ஈவன் கேப் இருக்கும், ரெண்டு செக்ஷனுக்கும் நடுவில் வந்து 200 பிக்சல். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட் நம்மளோட டிசைனில் இருக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ நான் இதை ஒன்றும் பண்ணல. நமக்கு வந்து அந்த கேப் வந்து நான் ஃபஸ்ட்டு ஈவனாக இருக்கும்னு நினச்சேன், அதனால் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுக்கும் நடுவில் அது எல்லாமே ஒரே கேப்பாக அதுவே தானாக பிரித்து கொடுத்துரும். ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ரெண்டு செக்ஷனுக்கு நடுவில் 200 பிக்சல் கேப் இருக்குது, ஓவரால் லெஃப்ட் ரைட்டு 170 பிக்சல் கேப் இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போது நம்ம ரெண்டு செக்ஷனுக்கு நடுவில் கேப் அப்ளை பண்ணோம்னா கேப்புன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நான் அதனால தான் வந்து அதுக்கு கேப்புன்றதை அப்ளை பண்ணேன். அப்புறம் ஓவராலாக வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக கேப் எடுத்துக்கணும். அப்போ சென்டர் கொடுத்தா ஓவராலாக கேப் அது அப்ளை ஆகிடும். ஸோ அதனால தான் அதை நான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த செக்ஷனும் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம ரெண்டு செக்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஆல்ரெடி போயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த செக்ஷன், இப்போ இந்த ரெண்டு செக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எப்படி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம், என்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணேன், ஏன் சில டேக்ஸ் சில ஸ்டைல்ஸ்லாம் சூஸ் பண்ணேன், அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா?